உதவிடும் கரவினைதான் இந்த உலகில் வறுமையில்லை. உறவுகள் பகிர்ந்து விட்டார் இந்த மனதிலும் சோர்வும் இல்லை. ஒன்று கூடுவோம் நன்மை நாடுவோம் அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். ஒன்று கூடுவோம் நன்மை நாடுவோம் அன்பு இறைவனின் சாயலை நாம் மதிப்போம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களாம். உறவினில் நனைந்திடும் நெஞ்சங்கள் புது உலகத்தின் விடியல்களாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இனியவர்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறான இன்று உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதர் அனைவரும் நம் கடவுள் அருளிய மீட்பை காண வேண்டும் என்று மனிதனாக பிறந்த இறைவனை வரவேற்க நமக்கு அருளப்பட்ட அருளின் காலமே திருவருகை காலம். நாம் எதிர்நோக்கி இருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எவ்வாறு தயாரிக்கலாம்? ஆன்மீக உலகம் கூறும் தயாரிப்பு என்ன? நாம் எதிர்நோக்கி இருக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நாம் எவ்வாறு எந்த வகையில் தயாரிக்கலாம் என்கின்ற வினாக்களுக்கு இன்றைய நற்செய்தி வரிகள் விடை பெறுகின்றன. ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், பள்ளங்களை சமமாக்குங்கள் என்ற இறைவாக்கினர் எசையாவின் எச்சரிக்கை குரல் இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கின்றது. இத்திருவருகை காலத்தில் துன்பத்தின் ஆடைகளை களைந்துவிட்டு கடவுள் அருளும் படைகலன்களால் உண்மை, நீதி, அமைதி, நம்பிக்கை, மீட்பு, கடவுளின் வார்த்தைகள் எனும் அணிகலன்களை அணிந்து கொள்வோம். அறிவு, அன்பு, பண்பு ஆகியவற்றில் சிறந்தவர்களாக நற்செய்தி பணியாற்றி இந்நாட்களில் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் அவர் தரும் அமைதியை நாம் பெற்றிடவும் இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிறை நம்பிக்கை ஞாயிறாக, விசுவாசத்தின் ஞாயிறாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். இந்நற்செய்தியில் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே மெசியாவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். நம்மை ஆயத்தப்படுத்துகின்றோம். நமது பாதையை, வழியை செம்மைப்படுத்துகின்றோம். வரும் மெசியா நமக்கு மீட்பை வழங்குவார் என்கின்ற நம்பிக்கையுடன் இந்த நம்பிக்கை திரியானது இன்று ஏற்றப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொன்னாலும் செயலாலும் கடவுளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுளின் திருமலையாகிய எருசலேம் மலை அழகும் உயர்வுமாய் திகழும் மலை, அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் துளங்கும் மலையாகிய எருசலேம் இஸ்ராயல் மக்களுக்கு எவ்வாறு தஞ்சமாயிருக்கின்றது என்பதை இறைவாக்கினர் பாரூக் கூறும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். முதல் வாசகம் பாரூக் எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-9 முடிய. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமூடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊற்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசை நோக்கும், கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிடம் இருந்து மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப சென்றார்கள். ஆனால் கடவுளை உன்னை திரும்ப அழைத்து சென்றார். அழைத்து வரும்போது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகள் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்து கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தன் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடு தம்மிடம் இருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாளத்துடன்
விண்ணுலகும் மண்ணுலகும் களி கூறட்டும். கடலலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். விண்ணுலகும் மண்ணுலகும் களி கூறட்டும். கடலலையும் வயல்வெளியும் வாழ்த்தி பாடட்டும். நிலவுலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர், நிலவுலகை நீதியுடன் ஆட்சி செய்பவர், பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே, இந்த பூவுலகில் உண்மையுடன் தீர்ப்பளிப்பாரே. ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே இறை பாடுங்கள். தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே இறை பாடுங்கள். தூயதொரு உள்ளத்துடன் அவரை போற்றுங்கள். மக்களிட குடும்பங்களே வாழ்த்தி பாடுங்கள். மக்களிட குடும்பங்களே வாழ்த்தி பாடுங்கள். மாட்சிமையின் செயல்களையே எடுத்துச் சொல்லுங்கள். இறை மாட்சிமையின் செயல்களையே எடுத்துச் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள். வீணை கொண்டு யாழ் இசைத்து கீதம் பாடுங்கள். வீணை கொண்டு யாழ் இசைத்து கீதம் பாடுங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருக்கு ஆனந்தமாய் புகழ் பாடுங்கள். ஆர்ப்பரித்து அக்களித்து அவரை போற்றுங்கள், அவரை போற்றுங்கள். அன்புள்ளங்களே அன்புள்ளங்களே, நற்செயல்களை தொடங்குபவர்கள் அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதையை அமைக்க அழைப்பு விடுகிறார் திருத்தூதர் பவுல். இறைவனின் பரிவுள்ளம் நம்மேல் கூடிக்கொள்ள திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். கிறிஸ்துவின் ஆளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 4-6 முடிய மற்றும் 8-11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்காற்றி வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளை சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறைந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்ப பெற்று
கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதியது நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 - 6 முடிய. திபெரியா சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு, இத்ராயா, திர்கானித்து பகுதிகளுக்கும் லிசானியா, அபிலோன் பகுதிக்கும் குறுநிலை மன்னராக இருந்தார். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்ரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றி அடுத்துள்ள பகுதியில் அனைத்துக்கும் சென்று அவர் பறை சாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுளும் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, தாய் திரு அவை இன்று திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறது. ஒரு முறை மைக்கேல் ஆஞ்சலோ இயேசுனுடைய படத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். அவர் படத்தை வரைந்து கொண்டிருக்கின்ற போது ஒவ்வொரு பகுதியாக வரைந்து கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய உடல், கை, கால்கள் அனைத்தையும் வரைந்து விட்டார். ஆனால் இயேசுனுடைய முகத்தை அவர் வரைந்து கொண்டிருக்கின்ற போது ஏதோ அவருடைய மனதிலே உறுத்தி கொண்டிருக்கிறது. அவரால் இயேசுனுடைய முகத்தை வரைய முடியவில்லை. அப்போது மீண்டும் மீண்டும் அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரால் வரைய முடியவில்லை. ஏன் என்னால் வரைய முடியவில்லை என்று அவர் யோசித்து பார்க்கிறார். அவர் தன்னுடைய நெருங்கிய உறவினர் அல்லது ஒரு நண்பரிடம் சண்டையிட்டிருக்கிறார். எனவேதான் என்னால் வரைய முடியவில்லை. உடனே நான் அவரிடம் சமரசம் செய்துவிட்டு வந்து இதை வரையலாம் என்று வைத்து உடனே தன்னுடைய நண்பரை தேடி சென்று அவர், நண்பா, நான் உன்னிடம் அன்று சண்டை செய்தேன், என்னால் என்னுடைய வேலையை இன்று ஒழுங்காக செய்ய முடியவில்லை என்று என்னை மன்னித்து விடு என்று சமரசம் செய்துவிட்டு வருகிறார். அவர் இயேசுனுடைய படத்தை வரைகிறார், முகத்தை வரைகிறார். அவராக ஒரு அற்புதமான, ஒரு அழகான உருவத்தை வரைய முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் மனம் மாற்றத்தை பற்றி நமக்கு எடுத்து காட்டுகிறது. மனமாற்றம் என்பது நாம் பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தொடங்குதல். மனமாறுதல் என்பது நாம் குணம் பெறுவதற்கான ஒரு அடையாளம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீய எண்ணங்களை விட்டுவிட்டு நம்முடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த எண்ணங்கள் எல்லாம்
களைந்து விட்டு நாம் புதிதாக எண்ணங்களை தோன்றி நாம் புதிதாக யோசித்து நம் வாழ்வில் நாம் ஒரு நல்லதொரு தெளிவான பாதையை நோக்கி செல்வதே மனமாற்றம். மனமாறுதல் என்பது ஒருவர் பாவ வாழ்வை விட்டுவிட்டு ஒரு புதிய வாழ்வுக்குள் நுழைதல். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே மனமாற்றத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது தாவீது பத்சேயாவிடம் முறை தவறி நடந்ததை நாம் 2 சாமுவேல் 11வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். நாத்தான் இறைவாக்கினரால் அவர் சுட்டி காட்டப்படுகிறார். நீ கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து விட்டாய் என்று தாவீது நாத்தான் இறைவாக்கினரால் சுட்டி காட்டப்படுகிறார். இறைவாக்கினர் தாவீது தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்கிறார். கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். திருப்பாடல் 1 மற்றும் வசனங்கள் 1, 2 என்று தன்னுடைய பாவத்தை கடவுளிடம் அறிக்கையிடுகிறார். நான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன், எனவே நான் ஒரு அரசனாக இருக்கின்றேன். ஒரு அரசன் என்பவன் எவ்வாறு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை வழி நடத்த வேண்டும், ஆனால் அரசன் என்கிற நானே தவறு செய்துவிட்டனே என்று நாத்தான் இறைவாக்கினர் சுட்டி காட்டுகின்ற போது அவர் தன் தவறை உணர்ந்து இறைவனிடம் மனம் வருந்துகிறார். எனவே தன்னுடைய அந்த வாழ்வை விட்டு மனம் மருந்து இறைவனிடம் மன்னிப்பு பெறுகிறார். அவர் ஒரு புதிய பாதையை நோக்கி, புதிய வாழ்வை நோக்கி சொல்கிறார். எனவேதான் தன்னுடைய அரசு மற்ற அரசர்கள் அரசை விட ஒரு சிறந்த அரசாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் யோனாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது நினிவே நகருக்கு யோனாவை செல்ல கடவுள் கட்டளையிடுகிறார். ஆனால் மறுக்கிறார். ஏன் யோனா மறுக்க வேண்டும் என்றால், இந்த நினிவே நகர் முழுவதும் அசிரியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யூதர் அல்லாத ஒரு பிற இனத்தவர். எனவே யோனா என்ன நினைக்கிறார் என்றால், கடவுளுடைய இரக்கத்தை இந்த பிற இன மக்கள் பெறக்கூடாது. ஏனென்றால் கடவுள் இவர்களுக்கு பலமுறை எச்சரித்தும் இவர்கள் மனம் மாறவில்லை. எனவே இவர்கள் இந்த கடவுளுடைய இரக்கத்தை பெறக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் யோனாவை கடவுள் விடவில்லை. மீண்டும் மீண்டும் அவரை கூப்பிடுகிறார். ஆனால் யோனா மறுத்து கொண்டே இருக்கிறார். திருப்பி யோனா அவர் தன்னுடைய நிலையை நினைத்து மனம் மருந்துகிறார். எனவேதான் யோனா புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கின்ற போது, நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை நீ மாற்றிக்கொள்வீர் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, யோனா நினிவே நகருக்கு செல்லாமல் இருக்கின்ற போது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்று தெரியும். 3 நாள் மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். இருந்தாலும் ஆண்டவர் செபித்துக் கொண்டிருக்கிறார். யோனா மீனின் வயிற்றுக்குள் உட்கார்ந்து அவர் கூறிய சபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர் மனம் மாறுகிறார். மீண்டும் நினிவே நகருக்கு செல்கிறார். அங்கு மக்களோடு சாக்கு உடை உடுத்தி உண்ணா நோன்பிருந்து அந்த நினிவே நகரை அழியாமல் பாதுகாக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலையும் மனம் மாற்றம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் இறைமகன் இயேசுவின் பிறப்பையொட்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே நாம் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு தயார் செய்ய வேண்டும் என்றால், நாம் நம்முடைய பழைய பாவ வாழ்வை விட்டு நாம் மனம் மாறி புதிய வாழ்வுக்கு வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பிடுகின்றது. மக்களின் சீர்குலைந்த பாதச்சுவடுகளை செம்மைப்படுத்தி அவர்களின் மனங்களை மாற்றியமைத்து இயேசுவின் வருகையை முன்னறிவித்தார் புனித திருமுழுக்கு யோவான். நாம் நடந்து வந்த பழைய பாதைகளை திரும்பி பார்க்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றது. பாவ சூழலில் இருக்கும் நமது இதயத்தை புதிய பாதையில் நாம் திருப்புவதை மனம் திரும்புதலாகும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய பழைய வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வுக்கு வர இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது. நாம் பிறக்கின்ற பாலநேசுவை பிறக்க போகிறார். இந்த உள்ளத்தில் நாம் அவரை தாங்க வேண்டும் என்றால் நம்முடைய வழிகளை நாம் ஆயத்தம் செய்யவும். எனவேதான் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படவும், குண்டுகள் தாழ்த்தப்படவும், கரடுமுடான சமதளப்படவும், இவளில் நிறைவாக மனமாற்றம் காணவே இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம், நாம் நம் பாவ வாழ்வை விட்டு விடுதலே நாம் மன மாறுதலின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. திருமுழுக்கு பெறுதல் என்பது புதிய சிந்தனைகளை நம்முடைய செயல்படுத்தி தழுவிக்கொள்வதாகும். நாம் பாவ வாழ்வை விட்டு நம்முடைய புதிய வாழ்வை தொடங்குகின்ற போது நம்மை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாம் நம்மை சுற்றி இருக்க மனிதர்களையும் நம்மை மகிழ்விக்க முடியும். நாம் இன்றைய வாசகங்கள் கூறுவது போன்று நாம் மனமாற்ற மாறி மீட்படைய வேண்டும் என்றால்
நாம் நம் பாவ வாழ்வை விட்டு இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். இதைத்தான் இன்று திருமுழுக்கு யோவான் நமக்கு அறைகோலாக கொடுக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்வுகளை நமக்கு தோன்றலாம், நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேனே, இயேசுவிடம் சென்று நான் என்னுடைய பாவங்களை அறிக்கை இடுகின்ற போது இறைவன் என் பாவங்களை மன்னிப்பாரா என்று நமக்கு தோன்றலாம். நம் இறைவன் மன்னிப்பு வழங்கும் இறைவனாக இருக்கிறார். நாம் நம் தவறுகளை சென்று இறைவனிடம் முறையிடுகின்ற போது நம் தவறுகள் எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வு கொடுக்கும் இறைவனாக இருக்கின்றார். மனம் மாறி நாம் நம் பாவ வாழ்வை விட்டுவிட்டு நம் உள்ளத்தை புதுப்பித்து இறைவனை நோக்கி செல்கின்ற போது இறைவன் நம்மை ஏற்கும் இறைவனாக இருக்கின்றார். என் அன்பு மகனே, மகளே, நீ எனக்குரியவன் எனக்குரியவள் என்று நம் ஒவ்வொருவரையும் அன்றாடம் பாதுகாக்கும் இறைவனாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில் வரும் திருமுழுக்கு யோவான் அழகாக கூறுகிறார், நாம் மனம் மாற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நாம் மனம் மாற வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ளத்தை புதுப்பிக்கின்ற போது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் தேவை. நான் மனமாற்றம் அடைந்து விட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்வில் மாற்றங்கள் இருக்கிறது என்றால் நாம் மனமாற்றம் அடைந்ததற்கான எந்த பயனும் கிடையாது. நான் இயேசுவிடம் என்னுடைய தவறுகளை சென்று அறிக்கையிட்டிருக்கிறேன், இயேசு என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், ஆனால் நான் என்னுடைய செயலில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது, என்னுடைய பழைய வாழ்வை தான் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் நாம் மனமாற்றம் அடைந்ததற்கான எந்த பயனும் கிடையாது. உண்மையான மனமாற்றம் என்பதை மத்தேயு நற்செய்தியில் இன்னும் தெளிவாக கூறுகிறார். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் மனம் மாறி இருக்கிறோம் என்றால் நாம் நம்முடைய செயல் வழியாக மற்றவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் ஒரு முன் மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போதுதான் நாம் அடைந்த மனமாற்றம் நமக்கும் பயன்படும், அது மற்றவர்களுக்கும் பயன்படும். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் மனம் மாற்றம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்னுடைய பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு நான் இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் என்றால் நாம் மனம் மாற வேண்டும். அவ்வாறு நாம் இறைவனை நோக்கி திரும்பி வருகின்ற போது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளம் கையில் தாங்கி பிடிப்பவராக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில் பொறித்து வைத்து தினம் தினம் பாதுகாப்பவராக இருக்கின்றார். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போன்று நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கூறி நாம் மனமாறி வருகின்ற போது அவருடைய கரத்தில் ஏந்தி நம்மை பாதுகாத்து வழி நடத்துவோராக இருக்கின்றார். எனவே இன்று திருமுழுக்கு யோவான் கொடுக்கும் அறைகூவலுக்கு நாம் செவிமடுத்து நாம் மனமாறி நம் பழைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வில் அடி எடுத்து வைப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தினை அறிக்கையிடுகின்றோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியில் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்தவர்களே,
திருவருகை காலத்தின் இந்த 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தைகள் மனம் மாறுங்கள், மனமாற்றத்திற்கான வாழ்வை ஆண்டவரிடம் இன்று மன்றாடுகின்றோம். அந்த மனமாற்றம் நம்முடைய செயல்களில் வெளிப்பட தேவையான வரங்களை இப்பொழுது கேட்கின்றோம். அன்பின் நிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவை முன்னறிவித்த திருமுழுக்கு யோவான் அறிவித்த பாதையில் மக்களை வழிநடத்தி சென்று இயேசுவின் சாட்சிகளாய் திகழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் பேரன்பால் உலகை நிறைத்துள்ள எம் இறைவா, சவால்கள் நிறைந்த எம் வாழ்வில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையுடனும் சமாதானத்துடன் வாழ்ந்திடவும் தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதன் மூலம்தான் பேறு வகை கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொடுத்து உதவும் நல் உள்ளங்களாக வாழ்ந்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மீது கொண்ட பேரன்பினால் தன் மகனையே எமக்களித்த அன்பு இறைவா, சிலுவையின்றி வெற்றி இல்லை என்ற இயேசுவின் சுவடுகளை பின்பற்றி ஆறுதல் தேடுவோருக்கு தோள் கொடுத்து தாங்கிடவும் இயேசுவின் மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, நேர்மை ஆகியவற்றில் நிலைத்திருக்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்பங்களை நீக்குபவரே எம் இறைவா, உலகமெங்கும் நீதிக்காகவும் அமைதிக்காகவும் ஏங்கும் மக்களின் துன்பங்களை நீக்கி அவர்கள் விரும்பும் நீதி, அமைதி நிறைந்த விதமாக உலகை மாற்றி போராடும் நல் உள்ளங்களுக்கு முது உடனிருப்பை தந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகள், நமது குடும்பத்தின் அனைத்து கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுகின்றோம். என்றென்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுக்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றல் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றோம். இத்திருப்பலியானது
இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவளிக்கவுமை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோம் நீதியோமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே எமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்ம சுவாசத்தின் மறை பொருள்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர், என் பங்கில் வாழும் குடும்பங்கள் சிறப்பாக இன்று ஆண்டவருடைய திருவுணவை முதன்முறையாக பெறுகின்ற இந்த பிள்ளைகளையும் இவர்களது குடும்பத்தாரையும் உமது திருவையோடு இணைத்து அன்பிலும் விசுவாசத்திலும் வழி நடத்தியருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்கிற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போனவர்களையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமாக இருக்கின்ற புனித ராஜகன்னி அன்னை, அவரது அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர், எம் பங்கின் பாதுகாவலர், எங்கள் ஞான தகப்பன் புனித சவேரியார் ஆகிய புனிதர்கள் யாவருடனும் நாங்கள் நிறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. இன்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற செம்மறியே, எங்கள் மீது இரக்கம் வைத்து காத்தருளும். உலகின் பாவம் போக்குகின்ற செம்மறியே, எங்கள் மீது இரக்கம் வைத்து காத்தருளும். உலகின் பாவம் போக்குகின்ற செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் இயேசுநாதா, ஊழியனாய் நலமடைவே. ஊழியனாய் நலமடைவே. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமனை காத்து வாழ்வனை என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே. என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா. துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா. இனிமை பொங்கும் போது இனிது மகிழவா. இன்னல் அழுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே. என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து
நம்ம ஒரு சில அறிவிப்புகள். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இந்த முதல் திருப்பலியினை சிறப்பித்த நற்செய்தி குழுவினருக்கு நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். மேலும் இன்றைய 2வது திருப்பலியினை சிறப்பித்த புனித பிரகாசியம்மாள் அன்பிய குடும்பங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அதுபோல கடந்த வாரம் ஆலயத்தை துப்புரவு செய்து தந்த புனித அபிலா தெரசம்மாள் அன்பியத்தை சார்ந்த குடும்பங்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் புனித அமலோற்ப மாதா சபை இளம்பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்று புனித அமலோற்ப மாதா சபை கூட்டம் இந்த திருப்பலி முடிந்ததும் நடைபெறும். எனவே அனைத்து இளம்பெண்களும் அதில் கட்டாயம் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்து நமது மறைமாவட்ட நற்செய்தி நடுவத்தால் நடத்தப்பட்ட வினாடி வினா போட்டிகளில் பங்கெடுத்து பரிசு பெற்றவர்களுக்கான சான்றிதழ்கள் பங்கு அலுவலகத்தில் உள்ளன. நாளை தினத்திலிருந்து ஞாயிறு மறைக்கல்வி பிள்ளைகள் அதனை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அம்மாந்துளை தூத்துக்குடியில் உள்ள புனித பனிமய அன்னை பேராலயத்தில் நமது மறைமாவட்டத்தின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இலவச கூட்டு திருமணங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அதில் முதல் கட்டமாக மே மாதமும் அடுத்த கட்டமாக ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த திருமணங்கள் கூட்டு திருமணங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. எனவே வசதி இல்லாதவர்கள் இதில் பங்கெடுக்க முடியும். எனவே அப்படிப்பட்டவர்கள் என்னை வந்து பார்க்கவும், சரியா? ஆனால் அதில் ஒரு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் அவர்கள் விதிமுறைகளும் கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக என்ன செய்யக்கூடாது, மணமகன் மணப்பெண்ணிடமிருந்து குடும்பத்தாரிடமிருந்து என்ன வாங்கக்கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது. ஏன்னா அது முக்கியமான ஒரு விதிமுறை. சில இடங்களில் இலவச திருமணங்களில் பங்கேற்று கொண்டு வரதட்சணையும் பெறுகிற அந்த பழக்கங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. அத்தகையோருக்கு அந்த இலவச திருமணத்திலே கூட்டு திருமணத்திலே பங்கெடுப்பதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட மாட்டாது என்பது முக்கியமான விதிமுறை. எனவே இதில் சேர விரும்புகிறவர்கள் என்னை வந்து பார்க்கவும். அடுத்ததாக நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள இளையோர் பணிக்குழு தூத்துக்குடி மறைவட்ட இளையோருக்கான கிறிஸ்துமஸ் கேரல் பாடல் போட்டிகளை வருகிற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சின்ன கோவில் வளாகத்து வைத்து நடத்துகிறார்கள். எனவே பங்கேற்க விரும்புகின்றவர்கள் பங்கு அலுவலகத்திற்கு வர கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்ம ஊர்ல இருந்து இளைஞர்கள் கேரல்ஸ் எடுப்பது ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம் இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் வழக்கம். ஆனால் ஒரு சில விதிமுறைகளை ஒரு சில ஒழுங்குகளை என்ன செய்யணும், அந்த கேரல்ஸ் எடுக்கும் பொழுது இளைஞர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நீங்க கடைபிடிக்க தவறினால் உங்களுக்கு நீங்க நன்கொடை கேட்டு பலரிடம் சொல்லுவீங்க இல்லையா? கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாலநேசுவை கேரல்ஸ்ல எடுத்து சென்று செய்யணும், ஆண்டோடைய பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை எல்லாருக்கும் தெரிவிக்கும். அதான் அதனுடைய முக்கியமான நோக்கம் இல்லையா? ஒருவேளை இளைஞர்கள் சந்தோஷமாக அதை கொண்டாடினாலும் என்ன செய்யணும், கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியின் செய்தியை எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கிற விதமாக அது இருக்க வேண்டும். எனவே இளைஞர்கள், அன்பு தம்பிகள், இதை கருத்தில் கொள்ள கேட்டுக்கொள்ளுகின்றேன். கேரல்ஸ் எடுக்கின்ற பொழுது மிகவும் பக்தியுடன் அர்த்தமுள்ள வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். கேரல் கொண்டாட்டங்கள் பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களாக பிறருக்கு இடையூறு விளைவிக்கும் நிகழ்வாக அமைந்துவிடக்கூடாது இல்லையா? மற்றவர்களை கஷ்டப்படுத்தி சேசநாதரை கொண்டு போற தேவையும் அவசியமும் இல்லை என்று கருதுகின்றேன். அதை இளையவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். பாலன் பிறப்பை அனைவருக்கும் அறிவிக்கும் மகிழ்ச்சி நிகழ்ச்சியாக அதனை ஏற்பாடு செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். யாரையும் வருத்தப்படுத்துவதற்காக அல்ல, ஒன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த முறை ஹோலி கிராஸ் பள்ளிக்கூடத்து அந்த மாணவருடைய சீருடை அணிந்து கொண்டு இளைஞர்கள் ஆடியதை பார்த்த அந்த ஹோலி கிராஸ் அங்குள்ள அருட்சகோதரிகள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்படிலாம் யாரையும் புண்படுத்தி விடக்கூடாது இல்லையா? அந்த உடையை போட்டுக்கிட்டு பசங்க ஆடுவது அதெல்லாம் முறை கிடையாது. அதெல்லாம் நல்ல பண்பாடும் கிடையாது. எனவே அதில் மனதில் கொண்டு செயல்பட அன்பு தம்பிகளை, இளைஞர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய பங்கு அலுவலகத்திலே கடந்த சில ஆண்டுகளாக பணி செய்த ஒளியரசி இம்மாதம் அவராகவே வேலையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறார். அவருக்கு வேலை விட்டு செல்கிறார்.
எனவே புதிதாக ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். எனவே பங்கு அலுவலகத்தில் வேலை செய்ய தகுதியானவர்கள் இருந்தால் என்னை வந்து பார்க்கும். ஆனால் வருகின்றவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். தமிழில் அதிலும் குறிப்பாக பாமினி அந்த பாண்டிலே அவர்கள் டைப் செய்வதற்கும் அவர்கள் கணினி தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த பூச கருத்து ஒரு சில ரசீதுகள்லாம் எழுதி கொடுக்கணும். அதனால கையெழுத்தும் கொஞ்சம் திருத்தமாக தெளிவாக இருக்கின்றவர்களும் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டையும் கருத்தில் கொள்ளவும். கணினி தெரிந்த நன்றாக எழுதக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார். விரும்புகிறவர்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அலுவலகத்தில் கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாதத்திலிருந்து புதிய அலுவலக பணியாளர் செயல்படுவார் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக TMSS மீனவ சமூக கல்வி மையத்தில், அதாவது கல்லாமொழியில் இருக்கின்ற அந்த மையத்திலே பல்வேறு பயிற்சி வகுப்புகள், வேலை வாய்ப்பிற்கான படிப்பதற்கான பல்வேறு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. படிக்கின்றவர்களுக்கு விடுமுறை நாட்களிலே அவை ஏற்பாடு செய்யப்படுகின்றன. குறிப்பாக NMS தேசிய திறனாய்வு தேர்வு 8ஆம் வகுப்பு படிக்கின்றவர்களுக்கு, அடுத்து 11, 12 படிக்கின்றவர்களுக்கு நீட் ஜி அதற்கான பயிற்சி வகுப்புகள், கல்லூரி படித்தவர்களுக்கு TNPSC, UPSC, IBPS, SSC, TRB போன்றவைகளும், தட்டச்சு பயிற்சி அதாவது டைப் ரைட்டிங் அந்த பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுவதற்கான ஆங்கிலம், காவலர், ஆய்வாளர் போன்றவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் அங்கே வழங்கப்படுகின்றன. இது குறித்த விவரங்கள் வேண்டுமானால் பங்கு அலுவலகத்தை அணுகி அதை தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய நாளில் திவ்ய பாலன் சிறுபமானது பாத்திமா மாதா, சிந்தாத்திரை மாதா, ஆரோக்கிய மாதா, விண்ணரசி மாதா அன்பியங்களில் வலம் வரும். நாளை திங்கட்கிழமை ஜெயராக்கினி மாதா, யோசுவா, இசேக்கியேல், தானியேல் அன்பியங்களில் திவ்ய பாலன் சிறுபமானது எடுத்து வரப்படும். அப்ப நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டம் 100 ஆண்டுகளை 2023 அது நிறைவு செய்கிறது. 2023ஆம் ஆண்டிலே நமது மறை மாவட்டம் 100 ஆண்டை கொண்டாடுகின்றது. எனவே இந்த 100 ஆண்டை முன்னிட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் நமது மறை மாவட்டத்திலே செய்யப்படுகின்றன. ஆயர் அவர்கள் அது குறித்து ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை உங்களிடம் சுருக்கமாக வாசித்து காட்டுகிறேன். 100 ஆண்டு விழா இறையேசுவில் அன்புள்ள பங்கு தந்தையரே, இருபால் துறவியரே, அருமை மக்களே, திருவருகை காலம் குறித்து காட்டும் அருளும் அமைதி மகிழ்வும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வாழ்த்துகள். 100 ஆண்டு தொடர்பாக வளர்ச்சி பணிக்கான சில செயல்பாடுகளை திட்டமிட 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு செயற்குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் தடங்கள் ஏற்பட்டபின் இப்பொழுது பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. ஆற்றுப்படுத்தலில் வல்லுநர்களால் பயிற்சி பெற்றவர்களை கொண்டு நம்மறை மாவட்ட இல்லங்களை, குறிப்பாக பிரிந்து விலகி நிற்பவரை சந்தித்து நம்பிக்கையில் உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றோம். மறை மாவட்ட வரலாற்று நூல், பங்குகளை பற்றிய தரவுகள் அடங்கிய கையேடு ஆகியன தயாரிக்கப்பட்டு வருகிறது. வருங்காலத்திற்கென திட்டமிடுவதற்காக மக்களின் வாழ்க்கை நிலை ஆய்வை மேற்கொள்ள போகிறோம். மறை மாவட்ட பணி இலக்குகளுக்கு வழிகாட்டும் மாமன்ற கையேடு, குருக்களுக்கான மெய்ப்பு பணி வழிகாட்டு நூல் ஆகியவையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். மறை மாவட்டம் தோறும் ஆற்றுப்படுத்தும் மையங்கள் அமைத்தல், அடிப்படை மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் அமைத்தல், பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். சட்ட பணிக்குழு, சமூக ஒன்றிப்பு குழு, இயற்கை தோழமை பணிக்குழு, பரிந்துரை மன்றாட்டு பணிக்குழு என மறை மாவட்ட பணிகளுக்கு வலு சேர்க்க பல பரிந்துரைகள் இருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தினா என்ன வேணும்? கையில டப்பு வேணும் இல்லையா? காசு. அதுக்கு இறை மக்கள் நம்மை தான் நம்முடைய மறை மாவட்டம் சார்ந்து இருக்கிறது. நீங்களாம் நினைப்பீங்க மறை மாவட்டம் நிறைய பணம் இருக்குன்னு. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் நம்ம ஆசிய திருச்சபைக்கு வெளிநாடுகளிலிருந்து பணமே வருவதில்லை. சரியா? அது முதல்ல தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் நிறைய உதவிகள் சென்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய திருச்சபையெல்லாம் வளர்ந்த திருச்சபையாக ரோமை பார்க்கிறது. எனவே இந்த நாட்களில் மக்களிடமிருந்து நிதி திரட்டுவதற்கும்
ஆய முயற்சி செய்கிறார். எனவே இந்த மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதற்காக காணிக்கை பிரிக்க ஆயரவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். அடுத்த ஆண்டும் அதற்கடுத்த ஆண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து ஒரு 3வது ஞாயிற்றுக்கிழமை, இவைகளில் நிதியை பிரித்து தர ஆயரவர்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறார்கள். எனவே இதை கோயில் கமிட்டியினரும் கருத்தில் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மேலும் 20, 21, 23 நடக்கும் உலக ஆயர் மாமன்றம் திருவை புதுப்பிக்கவும் புதிய வழியில் நடத்தி செல்லவும் திருத்தந்தை விடுக்கும் அழைப்பு உள்ளது. அனைவரும் ஆர்வத்துடன் மாமன்றத்தில் ஈடுபட வேண்டும் என திருத்தந்தை விரும்புகிறார். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்புடன் ஆசீர்வதிக்கும் ஏதகு ஆயர் ஸ்டீஃபன், தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர். அவ்வாறு இறுதியாக 2 செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை வந்தது. ஒரு நடிகர் அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, ஆத்தா நம்ம ஊருக்கு யார் வரா, அமீர் கான் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பாட்டி சொல்லுது, அப்பா அது அமீர் கான் இல்ல ஒமிக்ரான் அப்பா என்று அந்த பாட்டி சொல்வதா. ஒமிக்ரான் என்ன தெரியுது அவங்களுக்கு? புதிதான கொரோனா வைரஸ் இல்லையா, அது விரைவாக பரவக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். வழக்கமாக உள்ளதை விட 6 மடங்கு வேகம் கொண்டது, அதுபோல அது ஒரு உயிர்கொல்லியாகவும் இருக்கிறது என்கின்ற செய்திகள் பலமாக சொல்லப்படுகிறது. நம்முடைய அரசுகளும் நமக்கு முன்னெச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே வெளியெல்லாம் போகிற பொழுது கவனமாக செல்ல கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்க ஊருக்கு வராது, நம்ம ஊருக்கு வராது, அந்த வாதங்கள் எல்லாம் விதண்டா வாதங்களாகத்தான் இருக்கும். நாம் என்ன செய்யணும், கடவுள் கொடுத்த இந்த புத்திய மூளையை கொஞ்சமாவது என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதை இப்போ அப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் பயன்படுத்தணும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இந்த நாட்களில் நடந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வெளியூர்களுக்கு போகிற பொழுது, பொருட்களை வாங்க செல்கிற பொழுது என்ன செய்யணும், கவனமாக போய் சென்று வர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 2வதாக நம்ம ஊர்ல ஒரு மாணவன் இல்லையா, ஒரு தம்பி ஜாஃபரின் கடல்ல தவறி இறந்து விட்டான் இல்லையா. நான் நேற்றைய திருப்பலியிலும் சொன்னேன், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வாழ்க்கையை கற்றுக்கொடும் இல்லையா. அவன் எங்க போறான், யாரோட வாரான், இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. அது மிக மிக அவசியம். நம்ம பிள்ளைகள்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அந்த பிள்ளைகள் நம்ம விட்டு தவறினா நமக்கு எவ்வளவு வேதனை இல்லையா, வருத்தம். அப்ப நீங்க அதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதை முதன்மையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த வேண்டும். அவங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். போலீஸ்காரனாக இல்லை இல்லையா, போலீஸ்காரன் அவனை பின்ன விரட்டிட்டு போவதாக இல்லை. மாறாக அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி, புத்திமதிகளை சொல்லி, எதிர்காலங்கள் உனக்கு உண்டு என்கின்ற நம்பிக்கையை விதைத்து அவர்களை வளர்க்கணும் இல்லையா. வாழ்க்கை பூரா விளையாண்டுகிட்டே இருக்க முடியாது இல்லையா. வாழ்க்கை பூரா விளையாண்டுகிட்டே இருக்க முடியாது. வாழ்க்கை விளையாட்டெல்லாம் கிடையாது. விளையாடலாம், கொண்டாட்டங்கள் இருக்கலாம், சந்தோஷங்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையை என்ன செய்யணும், செம்மையான பாதையில வழி நடத்தணும். அதுக்கு பெற்றோர்கள், பெரியவர்கள் உதவி செய்வது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நம்ம அந்த தூண்டில் பாலம் வளைவு பக்கத்துல நிறைய இளைஞர்கள் போகிறார்கள், சிறுவர்கள் செல்லுகிறார்கள் இல்லையா. அந்த கடற்கரையில ஒரு சில பெரியவர்கள் உட்கார்ந்தா இருப்பீங்க இல்லையா. டேய் போகக்கூடாது சாயங்கால நேரம் அப்படின்னு திட்டி திருப்புவதற்கு எத்தனை பேருக்கு நம்ம ஊர் பையங்கிற எண்ணம் இருக்கு, யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கணும். இதைத்தான் இந்த ஜாஃபர் என்கின்ற பையன் நமக்கு செய்தியாக தருகிறான். ஒருவேளை அந்த பையன் டேய் அங்க போகக்கூடாது, இந்த நேரத்துல வெள்ளம் தண்ணி ஓடுது அப்படின்னு தடுத்து யாராவது ஒருத்தர் நிறுத்தி இருந்தால் அவனுடைய உயிர் பறி போய் இருக்காது. எனவே இதை மனதில் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிக முக்கியத்துவம் காட்டுங்கள். இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை, இன்னல்களை நாம் சந்திக்க நேரிடும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பாந்தவர்களே, இந்த நாட்களில் நாம் அனைவரும் அந்த தம்பிக்காக ஜெபிக்கிறோம். அவன் ஆண்டவர் பிரியமான பிள்ளையாக அழைத்து கொண்டார். அதுபோல நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயம் வழி நடத்தணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. தொடர்ந்து நம்ம பிள்ளைகளை உருவாக்க, நாளை தலைமுறையாக சிறந்த பிள்ளைகளாக, உத்தம பிள்ளைகளாக அவர்களை உருவாக்குங்கள்.
அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக முழந்தாட்படுகிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வல்லக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்று தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.